மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 அன்னைக்கு நடக்க இருக்கு. அன்னைக்கு காலையில இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் எல்லாரும் தங்களோட வாக்குகளை செலுத்துங்க. ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு நாள் ஹிட்லர் தன்னோட அவைக்கு ஒரு கோழியோட வந்தாரு. அவையில இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஏன்டா இவர் ஒரு கோழியை தூக்கிட்டு வந்திருக்காருன்னு. அவையும் தொடங்குச்சு. எல்லாரும் தங்களோட விவாதத்தை காரசாரமா மேற்கொண்டுட்டு இருக்கும்போது ஹிட்லர் மட்டும் அந்த கோழியோட இறகுகளை ஒண்ணு ஒன்னா பிச்சு போட்டுட்டே இருந்தார். அந்த கோழியும் வலி தாங்க முடியாம கத்திட்டே இருந்துச்சு. அவையில இருக்க யாருக்கும் அவர் ஏன் அப்படி பண்றாருன்னு கேட்கிற தைரியமும் இல்லை. ஒரு கட்டத்துல அந்த கோழியோட எல்லா இறகுகளையும் பிச்சு போட்டுட்டு அதை கீழே இறக்கி விட்டுட்டாரு. வலி தாங்க முடியாத அந்த கோழியும் ஹிட்லர்ட்ட இருந்து தூரமா ஓடிடுச்சு. அவை முடிஞ்ச உடனே கொஞ்சம் தானியங்களை ஹிட்லர் தன் கையில எடுத்து அந்த கோழிகிட்ட காமிச்சாரு. அந்த கோழியும் தயங்கி தயங்கி வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துல அவர் மடியிலேயே ஏறி உட்காந்துக்கிருச்சு. அப்ப ஹிட்லர் சொன்னாராம், இதே மாதிரிதான் மக்களும் நம்ம என்னதான் விளையாட்டுறோம்ன்ற பேர்ல மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கினாலும் தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலவசம்ன்ற தானியங்களை போட்டா திரும்ப நமக்கே ஓட்டு போட்டுருவாங்கன்னு. இது ஹிட்லர் காலத்துல மட்டும் இல்ல, இப்போ வரைக்கும் இதுதான் அரசியல் ஃபார்முலா. அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், சூரியன் மறையிற வரைக்கும் தமிழக மக்களாகிய நீங்கள் உங்களோட வாக்குகளை செலுத்துங்கள்னு.